விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்துவம். தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான் மணங்கமழும் தமிழே மணங்கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகில் உயர்வான மொழியே உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலையே எனும் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன். உன்னாள் இது போலே வருமாயினி மேலே உன்னாள் இது போலே வருமாயினி மேலே முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள் முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள் அதிலே நல்ல பொன்னாள் இது போலே வருமா இனிமேலே. கண்ணகி, யாரோ புது நாட்டியக்காரியாம், பெயர் மாதவியாம், சோழ மன்னன் முன்னிலையில் நடன அரங்கேற்றம் நடைபெறுகிறது. போலாமா? சபையர்களே, சோழ மன்னர் கொடுத்த இந்த மாலையை 1008 களஞ்சிய பொன் கொடுத்து யார் ஒருத்தர் வாங்குறாங்களோ அதுக்கு மாதவிய மனைவி அடையலாம். இந்த இளங்கிளை மாதவியையும் ஒரு கிழவனிடமிருந்து விடுவிக்கிறேன். அம்மா, 1008 களஞ்சி பொருளை மாற்றி வைக்கிறேன். மாதவி, கொடு மாதவி. காவிரி பெண்ணே வாழ்க, காவிரி பெண்ணே வாழ்க, உந்தன் காதலன் சோழவேந்தன் வாழ்க. காவிரி பெண்ணே வாழ்க, ஆயிரம் வழிகளில் ஆடவர் செல்வார், அதுவே கற்பென்று நம்மிடம் சொல்வார். ஆயிரம் வழிகளில் ஆடவர் செல்வார், அதுவே கற்பென்று நம்மிடம் என்ன ஏன் இந்த போதும் பாடினாயே பாட்டு, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் அடுத்த காவல் வருமுறை காத்து. என் தெய்வமே, நீ என் மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர். என்னை மன்னித்துவிடு. உன் இதயத்தை உணர முடியாத இந்த இளைமகனை மன்னித்துவிடு கண்ணகி. என் திருமண பரிசாக 5000 கழிஞ்சு பொண்ணுக்கு வாங்கி தந்தீர்களே, அழகான காற்சிலம்பு, அவைகளை விற்று இருக்கின்றாயா? இல்லை நீயும் அந்த கொலைக்களத்தில் உயிர் விட்டாயா? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இழந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கள்வனின் மனைவி. கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. இதோ இந்த சிலம்பு, இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார். மாகாணத்தில் அவரை கொண்டு குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்படர்கள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ
such a mind-blowing performance. Judges கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? கோகுல் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். சதேவினா ஒரு பழம்பெரும் காவியத்தை எடுத்து பண்ணியிருக்கீங்க. அந்த படத்துலேருந்து சில டைலாக்ஸ்லாம் எடுத்து வச்சு பண்ணியிருக்கீங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க சதேவினா, சூப்பர். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, நம்ம படம் மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பண்ண முதுகு காமிச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, கேமராக்கு ஃபேவர் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ என்னாலேயும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்க்க முடியல, கேமராலேயும் தெரியாது. ஸோ அது வந்து எப்பயுமே வந்து கேமரா ஃபேஸ் பண்ணி பண்ணியிருக்கலாம். ஓகே, மற்றபடி வேறு எந்த ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, பிரசன்னா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். சதேவினா, அதாவது இது வரைக்கும் நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் வந்துச்சு. இந்த ஒரு டாப்பிக்கை யாரும் டச் பண்ணல. ஏன்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு டாபிக் இது. இந்த எடுத்த நீங்கள் இந்த ட்ரை பண்ண இந்த ஆக்டே வந்துட்டு இதை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு நம்மளுடைய தாட் ப்ராசஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் உங்கள் கொரியோகிராஃபர் நல்லா இதை கன்வே பண்ணியிருந்தாரு. பியூட்டிஃபுல். நீங்கள் உங்கள் கூட ஆடின பார்ட்னர், அந்த இன்னொரு கேர்ள் பாப்பாவும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. பியூட்டிஃபுல். அண்ட் எஸ், அந்த ஒரு செக்ஷன் தான் உங்களோட ஸ்கோரிங் பாயிண்ட். அந்த சபையில் நடக்கிற சீன் தான் உங்களுடைய ஸ்கோரிங் பாயிண்ட் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு. அது பேக்ரவுண்டில் போனாலும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் இருந்திருந்ததுன்னா உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்துட்டு நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஓகே, அண்ட் எண்ட் எனர்ஜி வாஸ் ஸோ குட். இங்கே ஒரு செகண்ட் நிஜமாவே இங்கே ஒரு கண்ணகி வந்து ஆடினா எப்படி இருக்கும் அவங்க ஒரு ஃபீல் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. பியூட்டிஃபுல். ஓகே, சதேவினாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? That's a 10 from Gokul sir. Prasanna master, உங்களுடைய scores.